இந்த பூமியிலே ஏன் அநேகர் குறையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்று சொல்லிட்டு இப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு சிஸ்டிப் இருக்கு இல்லையா? ஆமா பிரதர். அந்த மாதிரி இதுக்கு என்ன சத்தியம், என்ன வெளிப்பாடு, என்ன? அதுல ஆவிக்குரிய கண்ணோட்டம் இருக்கு பிரதர். ஆனா அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தேவன் வந்து ஆணும் பெண்ணுமா தான் சிருஷ்டிக்கிறாரு. அப்ப ஏன் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு யூனிக் இருக்கிறாங்க, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா, விழுந்து போன பூமி மேல் வந்த சாபம், மனிதர்கள் மேல் வந்த சாபம், உன்னிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமா தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹேண்டிகேப்டா இருக்கிறாங்க. தேவனுடைய சிருஷ்டிப்புல ஆதாமை ஹேண்டிகேப்டா படைக்கல. ஒரு ஏதோ குறைவாய் அவங்க பிறக்கும் போதே குறைவாய் பிறக்கிறாங்க, அல்லது பிறந்த பின்பு இப்படி நான் ஆணா இருக்கிறவர்கள் பெண்ணாகவும் பெண்ணா இருக்கிறவர்கள் ஆணாகவும் மாறிக்கொள்கிறார்கள். அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஒண்ணு வந்து விழுந்து போன பூமி, சபிக்கப்பட்ட பூமியோடைய நிலைமை இது. அதனால தான் இப்படி பிறக்கிறாங்க. சில பேர் பிறந்த பின்பு அவங்களே இப்படி தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். எப்படி மாத்திக்கிறாங்கன்னா, யூனிக்கா அவங்களே மாத்திக்கிறாங்க. அப்ப எப்படி மாத்திக்கிறாங்க? ரெண்டு காரணத்துக்கு மாத்துறாங்க. ஒண்ணு வந்து இன்னைக்கு ஃபேஷன், பெண்ணா இருக்கிறவர்கள் ஆன போல இருக்கிறது ஃபேஷன். இன்னொன்னு வந்து அவங்களுடைய டிஎன்ஏல அவங்களுக்கே இது வந்து ஒரு சிந்தனையா வருது. அது வந்து ஏன் அப்படி வருதுன்னா, விழுந்து போன சரீரம், ஃபாலன் நேச்சர். அதனால அவங்களுடைய முழுமையான அந்த சிருஷ்டிப்புக்குள்ள அவங்க வரல. ஆதாமை சிருஷ்டித்தது போல இல்ல, கொஞ்சம் குறைவா விழுந்து போன நிலைமையில இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்கு இச்சை நிமித்தமாக இப்படி தங்களையே மாத்திக் கொள்கிறார்கள். ஆனா பைபிள்ல சில பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, ராஜாக்களுடைய காலப்பகுதியில ராஜாக்கள் ராணி கிட்ட போய் பணிவிடை செய்யணும்னா ஆணா இருக்கிறவர்களை தேர்ந்தெடுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலசாலிகள். ஆனா தேர்ந்தெடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையாக மாத்திடுவாங்க. நான் ராணி கிட்ட தவறான முறையில அவங்க நடந்து கொள்ளக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து இதுக்கு எப்படி சொல்வார்னா, சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களையே அவர்கள் அன்னகர்களாய் மாத்திக் கொண்டிருக்கிறார்கள் பேசுவார். அப்ப என்ன இது அர்த்தம்? அன்னகர்களா மாத்திக்கினாங்க. அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போனோம்னா நம்ம அன்னகர்களா தான் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. இப்போ அன்னகர்களுக்கு என்ன இருக்காதுன்னா, உணர்ச்சி இருக்காது. என்ன உணர்ச்சினா, இச்சை, சரீரத்தில் இருக்கிற இச்சை என்ற உணர்ச்சி இருக்காது. அப்போ நம்மளுக்கு அந்த திருமணம் நடந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்றது அர்த்தம் இல்ல. உலகத்தோட நம்ம ஒற்றை இச்சை வரக்கூடாது. யாக்கோபுல சொல்வாரு 4 நாள்ல, விபச்சாரிகளே உலக சிநேகிதம் தேவனுக்கு பகைஞன், விரோதமான ஒரு பகைன்னு சொல்வாரு. அப்ப நம்ம உலகத்தோட ஒற்ற இச்சை என்று நம்மளுக்குள்ள வரக்கூடாதுன்னா, ராஜ்யத்துக்காக நம்ம அதை வெட்டும் போது ஆவிக்குரிய கண் பார்வையில நம்ம என்னவா மாறுறோம்னு பாத்தீங்கன்னா, அன்னகர்களா நம்ம மாறுறோம். அது மாம்ச ரீதியான அன்னகர்கள் அல்ல, ஆவிக்குரிய அன்னகர்கள். ஏன்னா உலகத்தோட நாம் சம்பந்தத்தை வைக்கிறது இல்ல. உலகத்துக்குள் போறதுக்கான இச்சை தூண்டுற அந்த சிந்தனை, இருதயத்தில் இருக்கிற சிந்தனையை நம்ம வெட்டுறோம். இதுக்கு பவுல் கொடுக்குற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருதயத்தின் விருத்த சேதனம் அப்படின்னு பேசுவார்.